ஒரு வேளை எப்படி கணக்கு போட்ட தான் வர மாட்டேங்குது. என்னடா யோசிக்கிற? ஒன்றும் இல்லடா. நோ 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 டேமேஜ் ஒரு பார்த்தாலும் வர மாட்டேங்குது. என்னடா கெரியர் எப்படி பில்டப் பண்ணலான்னு யோசிக்கிறியா? என்னது அப்படின்ட்டாரா? அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமாச்சேடி. அதுலடா உனக்கு சொன்னா புரியாது மச்சான். உனக்கு சொன்னா புரியாதுடா. அப்படி என்னதான்டா யோசிக்கிற? அதாவதுடா என்ன இது 4 பட்டாசு வாங்கிட்டு வர இவ்ளோ நேரமா? ஒன்னு கேக்கட்டுமா ராஜு, இந்த பீமும் சுட்கி எப்போ கடைக்கு போனா லேட் ஆகுதே, என்ன காரணம்? பாத்தியா, நீயே சொல்லு. ஒருவேளை அது கனெக்ஷன் இருந்துச்சுன்னா வச்சுக்கேன். வாவ் சபாஸ் பீம், நீ டோலக் பூரா காப்பாத்திட்ட அப்படின்னு ஒரே டீலாக் வச்சிருக்க அந்த ராஜாவோட மகன் நிலைமை. அவளுக்கு தானே ரூட்டு போட்டு அந்த வழி உனக்கு புரியாது மச்சான். 2 நாளா யோசிச்சு தலை வலிக்குதுங்க. நீங்களா சொல்லுங்க என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. கன்னட்டுக்குள்ள போயிடலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு வீடியோ எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் வந்துட்டு லட்சக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது. பட் ஒரு சில வீடியோக்கள் பார்க்கும்பொழுது, ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம லைஃபோட கொஞ்சம் அட்டாச் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு சில வீடியோக்கள் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஒரு வீடியோக்களை தான் நான் ஒரு குட்டி கம்பைலேஷனாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு ரிலேட்டடாக வந்து ஸ்டார்டிங்கில் முன் வச்சதுக்கு காரணம் இது வந்து குளிர்காலம். குளிர்காலத்தில் குளிக்கிறது அப்படிங்கிறது பெரிய போராட்டம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. அதுக்கு நான் லாஸ்ட்ல வர இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகே, பார்த்துட்டீங்களா? இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மாட்டோம். ஒன்று ஃபேன் ஆஃப் பண்ணணும். ஃபேனை போட்டால் குளிரும், ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டோம். இருந்தாலும் பெட்ஷீட்டு அதையும் விட மாட்டோம். இதை ஒரு பக்கம் அதை ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்துட்டு கிடப்போம். இது ஒரு மனவியாதி. இவங்களையெல்லாம் விட ஒரு கொடூரமான வியாதி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வெயில் காலத்தில் டீ கேட்குறவங்க. கடைக்கு போய் அண்ணே ஒரு டீ, அதுவும் ஸ்ட்ராங் அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. எனக்கு ஒரு டீ. கண்டிப்பா பயந்துட்டியா? பயமில்ல, புரியாது. வெயில் காலத்தில் அந்த மாதிரி கேட்குற கேட்டகரிஸ்லாம் என்ன பண்ணணும்னா, அட் அ டைமில் கூட்டின்னு போய் சைக்கோட்ரிக் டாக்டர்கிட்ட அட்மிட் பண்ணிடணும். மச்சான், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இல்லடா, இது பைபோலர் டிசார்டர் அதுன்னு மச்சான், நீ ஒரு வாட்டி கூட வந்தா இல்லை அப்படின்னா கூட இருக்கவங்களெல்லாம் பேராபத்து. ஆக்சுவலாக இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு வர வர நம்ம பொறுமையெல்லாம் எந்த அத்துவான காட்டில் அனாமத்தான் சுற்றுதுன்னே தெரிலங்க. அது எத்தனை கிலோமீட்டருக்கு ஆக்கிட்டு கிடக்கும்? அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பொறுமை ரொம்ப முக்கிய பிகிலு லைஃப்பில். அதாவது லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட வயசில் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது தானாக வந்துடும். பட் நமக்கெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே 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 போயிடுச்சு. ஆனால் நம்ம மெச்சூரிட்டி லெவல் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதோ இந்த லெவலில் தான் இருக்குது. அதுலேயும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டைல்ஸு, அந்த ரோட்டோர டைல்ஸ், அந்த கோடு போட்ட மாதிரி டைல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதிலெல்லாம் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நடந்து போயிட்டே இருக்கும்போது சைடில் அந்த கால் பட்டுச்சு, அந்த கோட்டில் பட்டுச்சு அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் நடக்காது. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளே மண்டையை போட்டுருவோம். அந்த மாதிரிலாம் யோசிச்சு வச்சுருந்து நடப்போம். அது ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன்னாக இருந்தால் கூட நம்ம மெச்சூரிட்டி லெவல் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் அந்த மாதிரி கிறுக்குத்தனை செய்வீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் மட்டும்தான் ஹியூமன்லேருந்து வேறுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் கமெண்ட்லாம் பார்த்துட்டு நானும் கொஞ்சம் நிம்மதி அடைவேன் அப்படின்னு சொல்லி நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா.
உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா எனக்கு நிம்மதியாகுது. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோவோட கேள்வி நேரத்துக்கு வருவோம். ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும், அதிவேகமாக வேலை செய்யணும். ஓகே, ரெடி? மின்னல் விரலுக்கான கேள்வி இதோ. உங்ககிட்ட இப்போ நான் ஒரு 2 பொருள் தரேன் கையில். அதில் 2 பார்த்துட்டு எந்த பொருள் பெரிய பொருள் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. மிஸ்டர் பருப்பு சட்டி, காது நோண்டதுனாலயோ மூக்க நோண்டதுனாலயோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. மண்டையை நோண்டு, நல்லா யோசி. அதுக்கு ஒரு எளிய வழிமுறை இருக்கு. அது என்னன்னு பார்த்துறீங்களா? சிம்பிள் மெத்தடு. ஒரு ஜார் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு பழத்தை போட்டுக்குங்க. உள்ளே போகிறது சின்ன பழம், வெளியே இருக்கிறது பெரிய பழம். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு எந்த ஃப்ரூட் வந்து சிறுசு, எந்த பொருள் வந்து பெருசு அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமையான வழிமுறை இதுதான். என்னது மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை பார்க்கும்போது யாரா இவன் அப்படின்னு தான் தோணுச்சு. ஓகே, நம்ம வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக ட்ரோல் வீடியோவாக போட்டுட்ருக்கோம். ஸோ வேறு கேட்டகரியில் என்ன மாதிரி வீடியோக்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணியிருக்க மக்களே. ஏன்னா ஒரே ஜேர்னலில் போக நமக்கு வந்து போர் அடிக்குது. நமக்கு தெரிஞ்சவங்க வீடு, அதுலேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு நம்ம முத போகும்போது அவங்க ஏதாவது சாப்பிட பொருள் கொடுத்துட்டாங்கன்னா போதும், அங்கிட்டு பதுக்கிறதுட்டு இங்கிட்டு பதுக்கிறதுட்டு ஏன்டாடி கடிச்சா சாப்பிட போறாங்க. அதான் அது முதல் தடவை தான் அந்த ஆஃபர் அவங்களுக்கு கிடைக்கும். ஆஃபர் க்ளோசஸ் சூன். பட் 2-3 தடவை அப்படி போகும்போது அவ்வளோதான். எங்கடா பாயாசம், எங்கடா கேட்குற அளவுக்கு வந்துடுவான். அதுக்கப்புறம் அவனை யோசிப்பான், இவனை எதுக்குடா கூட்டின்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. காலேஜ் டைம், ஐ திங்க் காலேஜ் டைம் பெரும்பாலும் காலேஜ் டைமில் நடக்கும். அதில் நீங்கள் ஹாஸ்டலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நாள்லாம் வந்துட்டு அவன் உண்டு, அவன் செல்லு உண்டு அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு போயிடுவான், பார்த்து சிரிக்க கூட மாட்டான். ஆனால் இந்த காலேஜ் டயத்தில், இந்த காலேஜ் மெயின் எக்ஸாம் டயத்தில் வந்துட்டு அந்த பாசம் எங்கிட்ட இருந்தால் அவனுக்குள்ளே வருமே தெரியாது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய மாநாடாக போட்டு லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயங்கள்லாம் அப்போ தான் நம்ம பேசுவோம். முக்கியமான விஷயங்கள்லாம் எது மாதிரினா இதோ இது மாதிரி. மழை எதுல பெய்யுது? மழை வந்து தண்ணியில பெய்யுது. முட்டாளே மேல இருந்து பெய்யுது. ஏண்டா அது மேல இருந்து பாயுதுன்னு எனக்கு தெரியும்டா. அவதார் படத்துல ஒரு பெரிய டிராகன் வரும்ல, அவதார் நடக்குவாரு. அந்த டிராகனே வந்து நம்ம ரோட்டில் வந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் நடந்தால் நான் கண்டிப்பாக பயப்படுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேடிஸ் இருக்காங்கல்ல, லேடிஸ் வந்து ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு வரும்போது கண்டிப்பாக அதை பார்த்து லைட்டாக எங்கேயோ பதறும். ஏன் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் அகெயின்ஸ்டாக பேசலை. ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். பார்த்துட்டீங்களா? இந்த வீடியோவில் அவன் மட்டும் கேமரா எடுக்கலை அப்படின்னா மற்றவங்கெல்லாம் அந்த பொண்ணுக்கு சார்பாக பேசுறதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வந்திருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். அந்த பொண்ணு கரெக்டா தான்பா வந்துச்சு. பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர பசங்களுக்கு பண்ண நாதி இல்லை. ஸோ நம்ம தான் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் காட்ட போகிற ஒரு மீம், அதாவது இந்த ஒரு ஃபோட்டோ வந்து உங்கள் லைஃபுக்கு பார்த்த உடனே அக்யூரேட்டாக செட் ஆச்சு அப்படின்னா நீயும் நானும் நண்பர்களே. அதாவது இந்த ஃபோட்டோவோட மீனிங் என்னன்னா, நான் வந்து என்னை காப்பாற்றுறேன், யாருக்கிட்ட இருந்தேன்னா என்கிட்ட இருந்து. பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்?
ஸோ யாராருக்கெல்லாம் இந்த ஒரு நீங்கள் மற்றதை கமெண்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இந்த ஒரு இமேஜ் வந்து சிங்க் ஆச்சு அப்படின்னா தம்ஸ் அப் மட்டும் கீழே கமெண்ட்டில் வந்து போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய போடுங்க.